சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான சமையல் டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, நம்ம இட்லி சுடுவோம் போது ரொம்ப கல் மாதிரி இருக்கும். மாவு அரைக்கும் போது ஒரு சின்ன டிப் இருக்குது, அது வந்து சொல்கிறேன். நான் அப்பளம் இருக்கு இல்லையா, அப்பளக்கட்டு, அதில் அப்பளக்கட்டில் ஒரு 4 அப்பளம் மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நினச்சிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் இட்லி சுடுவீங்க இல்லையா, அந்த அரிசி மாவில் கலந்துக்கோங்க. அந்த அப்பளக்கட்டு நம்ம 4 அப்பளத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த கலவையை நீங்கள் அரிசி மாவில் கலந்து இட்லி சுட்டு பாருங்கள். ரொம்ப மெதுன்னு சாஃப்டாக இருக்கும் இட்லி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம சமையல் செய்யும்போது இப்போ இந்த பொரியல்லாம் செய்யும்போது அரிப்பு ஏற்படுற மாதிரி காயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி சாப்பிடும்போது நம்மன்னு அரிப்பு ஏற்படும் இல்லையா, அப்படி வந்து அந்த பொரியல்லாம் செய்யும்போது, எந்த சமையலாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் செய்யும்போது அரிப்பு ஏற்படுற மாதிரி சமையல் செய்யும்போது, பொருளை வச்சு செய்யும்போது கொய்யாக்காய் இருக்கு இல்லையா, அதோட இலையை சேர்த்து நீங்கள் சமைச்சிக்கோங்க. சமைச்சிட்டு அந்த பரிமாறும் போது அந்த இலையை எடுத்துருங்க. அப்படி செய்கிறதால அரிப்பு ஏற்படாது, நம்ம வாய்க்கு நம்மன்னு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை வேக வைப்போம் இல்லையா, அதாவது பருப்பு, காய் எதை வேக வச்சாலும் சரி, உடனே விசில் நம்ம நினச்ச விசில், ஒரு விசில் 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தாலி ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பதத்தில் பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். அதே மாதிரி காயும் நல்லா வெந்திருக்கும். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, வெண்டைக்காயை நம்ம சமைக்கும் போது நம்ம தண்ணியில் அப்படியே கழுவிட்டு உடனே அப்படியே கட் பண்ணிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை துணியில் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன டிப் சொல்ல போகிறேன்னா, தேங்காயெல்லாம் நம்ம துருவி எடுப்போம் இல்லையா, அப்போதைக்கு நம்ம துருவ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல நிறைய தேங்காய் துருவி வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் துருவி வச்சுட்டு அது ஒரு பெரிய பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக இடம் அதே ஆக்கிரமிச்சுக்கும். அதாவது அதே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஜிப்லாக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் தேங்காய் துருவலை போட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதிக இடம் பிடிக்காது. அது சின்ன ஒரு இடத்துல வச்சிடலாம். பாக்ஸ்னால் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் நம்பி போயிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டு பிசைவோம், தண்ணி ஊற்றி பிசைங்க. ஆனால் கொஞ்சம் பால் சேர்த்திக்கோங்க. பால் இல்லைன்னா வெண்ணெய் எல்லாம் சேர்த்திக்கிட்டே பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அது மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு உடனே போடாமல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம். அப்படி போடும்போது சப்பாத்தி கட்டையில் ஒரு முறை நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. அதையே 4ஆக மடித்து தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி.